ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு க்ராப் டாப்னா ஸ்கர்ட்டுக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஷோல்டரில் ஒரே ஒரு டேப் மட்டும் வச்ச மாதிரியான பிரின்சஸ் கட்டு வச்சது உங்களுக்கு ட்ரெண்டியாக இப்போ இருக்கிறது. இது நான் உங்களுக்கு கட்டிங் பண்ணி ஸ்லீவ்லெஸ் எப்படி கட்டிங் போடுறது அப்படின்றத நான் இதை காமிக்கிறேன். சின்ன பொண்ணுங்களுக்கெல்லாம் தைக்கும்போது இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதனுடைய சுற்றளவு பார்த்திங்கன்னா 30 இன்ச்சு. 30 இன்ச்சு அப்படிங்கும்போது 7.25 வருது சுற்றளவு. 7.5 + 1.5 இன்ச்சு தையலுக்கு வேணும் இல்லைங்களா நமக்கு எப்போவுமே. இதோ 9 இன்ச்சில் இதை நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது 9 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இதனுடைய உயரம் பார்த்திங்கன்னா 13.5 இன்ச்சு. 13.5 இன்ச்சு உயரம். ஷோல்டரு எல்லாம் சேர்த்து தான் 13.5 இன்ச்சு உயரம். இது மார்க் பண்ணிடுவோம். தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இது கீழே மடக்கி அடிக்க போகிறது இல்லை. பிரின்சஸ் கட் அப்படின்றதுனால கீழே துணியை கொடுத்து தான் மடக்கி அடிக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா கீழே வைக்கலை. சரிங்களா? அப்படியே இருக்குது. இது அந்த க்ராப் டாப்க்கான பேக் தட்டு. இதை ஃபஸ்ட்டு நம்ம வெட்டி எடுத்துருவோம். தனியாக எடுத்துடலாம். மார்க் பண்ணி காமிச்சிட்டு எடுத்துட்டுமா? ஓகே. இப்போது இதில் பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டு 2 தட்டுமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. கழுத்தினோட உயரம் மட்டும்தான் முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் கொஞ்சம் மாறும். சரிங்களா? வேணும்னா தான் பின்னாடி கழுத்து ஜாஸ்தி வைக்க போகிறோம். இந்த க்ராப் டாப் பொறுத்த வரைக்கும் 2க்கும் ஒரே அளவு கழுத்து வச்சாதான் கரெக்டாக இருக்கும் க்ராப் டாப்க்கு எப்போவுமே. இப்போ இவங்களோட ஷோல்டர் 13 இன்ச்சு. 13 இன்ச் அப்படின்போது நான் 6.5 இன்ச்சில் இதை மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் 13 இன்ச்சு 6.5 இன்ச்சில் மார்க் பண்ணியாச்சு. ஆம்கோல் 5 இன்ச்சில் மார்க் பண்ணி வரைஞ்சிக்கிறேன். இப்போது இதில் இப்படியே நல்லா ஒரு வளைவு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த ஷோல்டர்னோட அளவு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2.5 இருந்தால் போதும். சரிங்களா? 2.5 இருந்தால் போதும். ஏன்னா சின்ன பொண்ணு அப்படின்றதுனால. க்ராப் டாப்னோட உயரம், நெக்னோட உயரம் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு தான். சின்ன பொண்ணு அப்படின்றதுனால இந்த அளவு இருக்குது. இதை எல்லாருமே யோசிச்சுக்கோங்க. என்னடா இவ்வளோ மேலே வைக்கிறாங்க அப்படின்னெல்லாம் யாரும் யோசிக்காதீங்க. இந்த இடம் இப்படியே நேராக தான் வெட்ட போகிறோம் நம்ம. இது இங்கே இருக்குது, இந்த ஷோல்டர் இருக்குது. இப்போ இவங்களுக்கு பிரின்சஸ் கட் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரின்சஸ் கட்டுக்கு எப்போவுமே மேலிருந்து என்ன உயரத்தில் பிரின்சஸ் கட்டுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட மிட் பாயிண்ட்னோட அளவு 8.5. இந்த 8.5க்கு இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுடுங்க. மிட் பாயிண்ட் அப்படின்னா இது என்ன அப்படின்னா, மேலிருந்து நம்மளுடைய பிரஸ்டோடைய நடுப்பகுதியோட உயரம் தான் இந்த உயரம். இந்த இடத்துக்குள்ள வருது. அதே மாதிரி இவங்களுக்கான அகலம் அதையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3.5 இன்ச்சு 7 இன்ச்சு வருது. இவங்களுக்கான அகலம் பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு வருது. இந்த இடத்துல மார்க் வருது. ஓகேங்களா? இப்போது இதை நம்ம நேராக ஒரு கோடு போட்டுடலாம். போட்டுட்டு இதுக்கு ஷோல்டருக்கு நம்ம டேப் தான் வைக்க போகிறோம். அதனால் இந்த பிரின்சஸ் கட் இங்கிருந்தே வரும். இந்த தையல் இருக்குது இல்லைங்களா, இங்கிருந்தே வர மாதிரி இந்த இடத்துல இருந்து இந்த ஷோல்டர்லேருந்தே வர மாதிரியும் நம்ம இதை ஸ்டிச் பண்ணலாம். இது ட்ரெண்டியாக இருக்கும். நடு ஷோல்டர்லேருந்து வர மாதிரி இந்த ஷோல்டர்னோட நடு பகுதியை இது பண்ணிக்கோங்க. இங்கிருந்து இப்படி கொண்டுட்டு வாங்க வளைவு. இதுதான் 2க்குமான இடம். இந்த இடத்துல நம்ம கீழே ஒரு 2 இன்ச்சுக்கு எதையும் டச் பண்ண மாட்டோம் எப்போவுமே இல்லைங்களா. இது நேராக இருக்கணும். அடுத்தது இந்த பிரஸ்ட்டுக்கான அகலம் இந்த பக்கம் 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச் கொடுத்து எப்போவுமே மார்க் பண்ணியிருப்போம். நம்ம இதையும் 2 இன்ச்சுக்கு நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ இந்த பக்கம் 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச் கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா. இதில் இதை இப்படியே கொண்டு இதில் ஜாயின் பண்ணுங்கள் இந்த மாதிரி. இப்போ இந்த பிரின்சஸ் கட்டை வெட்டணும் அப்படின்னு சொன்னால் சூப்பராக நல்லா வரும். இப்போ இதை நான் வெட்டுறேன். இது தையலுக்கு இந்த இடத்துல ஷோல்டர் கிட்ட தையலுக்கு 1/2 இன்ச்சு நம்ம மேலே இந்த இடத்துல மடக்கி தைக்கணும் இல்லையா, பிசிறு இல்லாமல் தைக்க போகிறோம் இதில் நம்ம. அதனால் இந்த தையலுக்கான உயரத்தையும் சேர்த்து தான் நம்ம வெட்டணும். 5 இன்ச் வச்சுருக்கோம் அப்படின்னா 5 இன்ச் அப்படியே வெட்டணும் அப்படின்னு சொன்னால் பத்தாமல் போயிடும் உங்களுக்கு. அதனால்
இது 1/2 இன்ச்சு இங்கே சேர்த்துக்கணும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பிரின்சஸ் கட்டும் எடுத்துடலாம் நம்ம. இது நடுவில் சென்டரில் பிரின்சஸ் வர மாதிரியான ப்ளவுஸ்க்கான கட்டிங். இது ஷோல்டர் கிட்ட ஆம்கோல் கிட்ட இருந்து பிரின்சஸ் வரும். இது ஷோல்டர் பிரின்சஸ் கட்னு ஒரு புதுசாக ஒன்று வந்திருக்கு இல்லைங்களா, அதுக்கான இந்த பிரின்சஸ் கட் பகுதியை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போது மீதி இருக்கிற பகுதி இப்படி இருக்குது இல்லைங்களா, இதையும் நம்ம நேர் பண்ணணும் இல்லையா. இப்போது இதுக்கு என்ன பண்ணுறோன்னா, இங்கேருந்து இங்கே 1 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதிலிருந்து இதை வந்து இப்படி கொடுக்கணும் இந்த இடத்துல இருந்து. இப்போ தான் நமக்கு பிரின்சஸ் வந்து கரெக்டாக அமையும். இது பேக் கட்டிங் இது. இப்போ நம்ம இதை வந்து சேர்த்து தைக்கும்போது உங்களுக்கு நல்லா கப்பு தூக்கலாக இருக்கும், நல்லாயிருக்கும் ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு. இப்போது மீதி இருக்கிற இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதி நமக்கு கரெக்டாக வேணும். இது எதுக்கு வேணும் அப்படின்னா, இந்த ஷோல்டருடைய அளவு நம்மளுக்கு தேவை, உயரம். இந்த அளவு உயரம் வச்சு வெட்டினோம் அப்படின்னா தான் நமக்கு அந்த ஷோல்டர் டேப் மாதிரி தான் கொடுக்க போகிறோம். இதில் பெருசாக எதுவும் கொடுக்க போகிறதில்ல. அதனால் இதை நம்ம வெட்டி பத்திரமா எடுத்து ப்ளவுஸோட வச்சுக்கணும். இப்போ நம்ம அதில் ஃப்ரண்ட் வெட்டியாச்சு. சேம் இதே மாதிரி ஓப்பன் இல்லாமல் பேக் வெட்ட போகிறோம், அவ்வளோதாங்க. பேக் தட்டுக்கு 9 இன்ச்சில் நான் மடித்து போடுறேன். இப்போது உயரமெல்லாம் வந்து இதில் இருக்கிற அளவு மட்டும் வச்சா போதும், நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தேவையில்லை. ஷோல்டருக்கு தான் நம்ம தனியாக இங்கே வெட்டி எடுத்து வச்சுருக்கோம். அதனால் இதை வச்சு தான் டேப்பை மாதிரி, அதாவது இதை வந்து இப்படி தைச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படி தைச்சு இந்த மாதிரி தான் நம்ம இதுக்கு டேப் கொடுக்க போகிறோம். அதனால் இது தேவை நமக்கு, சரிங்களா. இப்போது இதே அளவு எல்லாமே வேணும். இதை வச்சுக்கோங்க, இதை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது பேக் தட்டு அப்படின்றதுனால இது கீழே மடக்கி அடிப்போம் இல்லையா, அதுக்கு 1.5 இன்ச்சு உயரத்தை சேர்த்துக்கலாம். நம்ம இப்படி மேலே வைங்க, கரெக்டாக இருக்கும். எப்போவுமே ப்ளவுஸ் கட் பண்ணும்போது எது கட் பண்ணும்போதுனாலும் ஃபஸ்ட்டு பேக்கை கட் பண்ணிவிட்டு அதை வச்சு ஃப்ரண்ட் கட் பண்ணலாம். இப்போ இது பிரின்சஸ் கட் அப்படின்றதுனால இதில் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிரின்சஸை சொல்லி கொடுத்துட்டேன். இப்போது இதே அளவு நம்ம கோடு போட்டுட்டு இந்த வளைவு இந்த இடத்துல இப்படி வரணும். இதை வெட்டணும் அப்படின்னு சொன்னால் பேக் தட்டு ஓகே, சரிங்களா. ஓப்பன் வச்சிடணும், ஓப்பன் வைக்கணும். இதுக்கு பேக்கில் தான் ஓப்பன், ஃப்ரண்ட்டில் கிடையாது. வெட்டி எடுத்துட்டு ஓப்பன். இதனோட ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுறேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம தைக்க முடியாதோ அப்படின்னு எல்லாம் யோசிக்காதீங்க. ஈஸியாக எல்லாருமே தைக்கலாம். ஸ்டிச்சிங் வீடியோ கண்டிப்பாக போடுறேன், பாருங்கள். இப்போ இது நம்ம கட் பண்ணியாச்சு. இது பேக்குக்கு, இது ஃப்ரண்ட்டுக்கு, இது ஃப்ரண்ட்டில். இந்த இடத்துல ஷோல்டரில் உங்களுக்கு இப்படி கயிறு மாதிரி வரும். அந்த மாதிரியான க்ராப் டாப் தான் இது. இந்த வீடியோ எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதனோட ஸ்டிச்சிங் வீடியோவும் தொடர்ச்சியாக வரும், அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.